சின்ன வயசுல நமக்கு சொல்லிக் குடுத்த குட் ஹேபிட்ஸ்ல ஒண்ணு தான் கை கழுவிட்டு சாப்பிடுறது. திடீர்னு ஒரு நாள் சயின்டிஸ்ட் ஒருத்தர் அத ஃபாலோ பண்ண மறந்ததுனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர். அதாவது சாக்கரின் அப்படின்றது. 1879ல ஜான் ஹாப்கின்ஸ் அப்படின்ற ஒரு யுனிவர்சிட்டில வொர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் கான்ஸ்டன்டைன் ஃபால்பர்க். இவரு வந்து நிலக்கரிகள வச்சு ரெகுலரா ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் மதிய உணவு சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அப்படி போன அவரு கைய ஒழுங்கா கழுவாம மதிய உணவையும் சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும்போது பிரெட் வந்து வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே இனிப்பா இருக்கிறத கவனிக்கிறாரு. இவரு என்ன நெனைக்கிறாரு, அந்த பிரெட்ட செஞ்சவங்க தான் அதிகமான இனிப்ப வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. கொஞ்சம் சாப்பிட சாப்பிட தான் தெரியுது. இதுல வந்து அந்த பிரெட்டோட இனிப்பு கிடையாது. தன்னோட கையில ஒட்டியிருக்கிற ரசாயனத்திலருந்து வர இனிப்பு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவரு ரிட்டர்ன் லேப்க்கு கிளம்பி போயிட்டு, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவரு என்னென்ன ரசாயனத்தலாம் பயன்படுத்தினாரோ, அது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இது ரொம்ப ஆபத்தானது தான். இருந்தாலும் பண்றாரு. கடைசியா பென்சாயிக் சல்ஃபமேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருந்து தான் இந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் வருது அப்படின்றத இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் நாளடைவில சாக்கரின் அப்படின்ற மாரியும் நம்ம கூப்பிடுறோம். இந்த சாக்கரின் சர்க்கரைய விட 300 டூ 400 மடங்கு அதிகமான ஸ்வீட்னர் இருந்தாலும், கலோரிஸ் படி பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால இது வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இல்ல உடம்ப குறைக்கிறவங்க வந்து இத எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இடையில 1970ஸ்ல வந்து இத வந்து தடை விதிக்கணும். இதனால புற்றுநோய் வரும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு வதந்திய கிளப்பியிருக்காங்க. அதே சமயம் இத வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இது வந்து அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் இல்ல அப்படின்றத நிரூபிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு மேல இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும்.